தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்றில் கடும் குழப்ப நிலை. விரைவில் மாகாண சபை தேர்தல், அமைச்சர் நலிந்த உறுதி. பலாங்குடையில் 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து. யாழில் குளவிக்கொட்டுக்கு உள்ளான வயோதிப பெண்ணுக்கு நேர்ந்த துயரம். கொகிவெள பகுதியில் விபத்து, பாதசாரி உயிரிழப்பு. பதுளை ஆழியல தொடர்ந்து சேவைகளில் பாதிப்பு. வெள்ளவாய பேருந்து விபத்து இடம்பெற்ற இடத்தில் மண்ணாலான பாதுகாப்பு தடுப்பு. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. பெண் ஊழியரிடம் திருட்டு, தீவிரமாகும் விசாரணைகள். ராணுவ வாகனம் உந்துருளியில் மோதி கோர விபத்து. புற இல்லத்திற்கு விடை கொடுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் அவை நடவடிக்கைகளை 10 நிமிடங்கள் ஒத்திவைத்துள்ளார். நாடாளுமன்ற நிலையற் கட்டளை 22 முதல் 6 வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்கள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக இருந்தது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணஜேசேகர மீதான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையால் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இயலுமானவரை விரைவில் நடத்துவதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்ற ஜெனீவா கூட்டத்தொடரில் இந்தியா முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பிட்ட காலத்தில் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும். மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் கால எல்லை பற்றி எனக்கு உறுதியாக கூற முடியாது. அதற்குரிய சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. எனினும் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றார். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜேதிச, அந்த சட்டம் நிச்சயம் நீக்கப்படும். அதற்குரிய நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டமும் மறுசீரமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இன்று காலை கொழும்பு பதுளை பிரதான சாலையில் உள்ள பலாங்குடை பகளவின் எல்லைப்புல பகுதியில் இன்று 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. பெல்மதுளையில் இருந்து பலாங்குடை நோக்கி பாடசாலை குழந்தைகள் உட்பட பயணிகளை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து, பலாங்கொடையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து மற்றும் அதே திசையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்ததால் அப்பகுதி மக்கள் பாடசாலை குழந்தைகள் மற்றும் சிறு காயங்களுக்குள்ளான பல பயணிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். விபத்து காரணமாக பதுளை கொழும்பு பிரதான சாலை முற்றிலுமாக தடைப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை வைத்தகபுரத்தைச் சேர்ந்த 82 வயதான செல்வநாயகம் பாலசரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் அறிய தருகையில், நேற்று முன்தினம் வீட்டுக்கு பின்னால் தென்னை ஓலையுடன் இருந்த மிகப்பெரிய குளவிக்கூட்டை குறித்த பெண் தட்டி பார்த்துள்ளார். இதன்போது அதில் இருந்த குளவிகள் அவர் மீது கொட்டிய நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அன்றைய தினமே இரவு 10 மணியளவில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பளை காவல்துறையினர் நெறிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது. கொகிவெள சரணங்கர வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் பாதசாரியொருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி களுப்போவில போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வெள்ளவத்தை கோகிலா வீதியைச் சேர்ந்த 59 வயதானவர்.
சடலம் களுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கு காரணமான சந்தேக நபர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. சந்தேக நபரை கைது செய்ய கொகிவெள போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பதுளை மற்றும் காலியில தொடர்ந்த நிலையங்களுக்கு இடையில் தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளது. இதனால் மலைநாட்டு காட தொடர்ந்து பாதையில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலை 8:50 மணிக்கு பதுளை தொடர்ந்த நிலையத்தில் இருந்து கொழும்பு கோட்டைக்கு புறப்பட்ட பொடிமெனிக்கை விரைவு தொடருந்து காலியில பதுளை தொடர்ந்த நிலையத்துக்கு இடையில் காலை 9:10 மணியளவில் தடம் புரண்டது. எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பேருந்து விபத்து இடம்பெற்ற இடத்தில் மண் தடுப்புகள் மூலம் பாதுகாப்பு தடுப்பு கட்டப்பட்டுள்ளதாக உவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி இரவு தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழு ஒன்று சுற்றுலா சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. குறித்த பகுதியில் இதற்கு முன் பல வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் பலர் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. எனவே அபாயகரமான விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து மண் தடுப்புகள் மூலம் பாதுகாப்பு தடுப்பு கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்த கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான சிறப்பு கூட்டுத்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே பாடசாலை பேருந்து போக்குவரத்து வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பல விபத்துகள் நிகழ்ந்துள்ளது. இதனால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பொது போக்குவரத்து விதிமுறைகளின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வது ஒரு முக்கிய கவலையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தொடர்பாக பொருத்தமான பரிந்துரைகள் வெளியிடப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார். ஹட்டனில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ஹட்டன் பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கடையில் பெண் ஊழியரிடம் பணம் வசூலிக்க பயன்படுத்தப்பட்ட மொபைல் போனை நபர் ஒருவர் திருடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் நேற்று ஹட்டன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இந்த திருட்டு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் நேற்று ராணுவ வாகனம் ஒன்று ஒந்தொர்லி ஒன்றை மோதி விபத்துக்குள்ளானது. ஒந்தொர்லியின் ஓட்டுநர் ஆபத்தான நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து இன்றைய தினம் வெளியேறவுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் தவிர்ந்த ஏனைய சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரினால் சான்றுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நீண்ட காலமாக குடியிருந்து வந்த விஜயராம இல்லத்திலிருந்து இன்று வெளியேறவுள்ளார். அதனை அடுத்து சிறிது காலம் வரை அவர் கொழும்பை விட்டும் வெளியில் வசிக்கும் விருப்பத்தை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்காளியில் உள்ள கார்டன் இல்லத்தில் அவர் தங்குவதற்கான சாத்தியங்களே பெருமளவில் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.